குதிக்கால், கணுக்கால், கெண்டைக்கால் ப்ளஸ் பாதை இரைச்சல். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். அடுத்த 10 நிமிஷத்தில் கால் வலி நமக்கு இருக்கவே இருக்காது. செயல்படுத்தி பாருங்கள். 5 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ரொம்ப அற்புதமாக ஜஸ்ட் ஒரு 7 டேஸில் சொல்யூஷன் வரக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறேங்க. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதாவது இந்த கால் வலி இன்றைய காலகட்டத்தில் சின்னவங்களிருந்து பெரியவங்கள வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கால் வலிங்கிறது, அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறீங்க, பல மருத்துவ வழிகள் பயன்படுத்துறீங்க. ஏதாவது சொல்யூஷன் வருதா? மறுபடியும் கால் வலி வந்துடுது. நான் என்ன சொல்கிறேங்க, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய 5 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ரொம்ப அற்புதமாக ஜஸ்ட் ஒரு 7 டேஸில் சொல்யூஷன் வரக்கூடிய வழிமுறைகளை சொல்கிறேங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சரி, இந்த லெக் பெயின், கால்வலி அப்படின்னா என்னங்க? இந்த கால்வலின்னா மொத்தம் ஒரு 4ஆக பிரிக்கலாம். ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லலாம், ஆங்கிள் பெயின் சொல்லலாம், கால்ஃப் பெயின் சொல்லலாம், ஃபுட் பர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குதிக்கால் வலி, கணுக்கால் வலி, கெண்டைக்கால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க, பாதை எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் கால்வலி. சரி, இந்த கால்வலி எதனால் ஏற்படுது? ஏன்னா நமக்கு காரணம் தெரிஞ்சதுன்னா அங்கேயே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். எதனால் ஏற்படுது அப்படின்னாங்க, மெயினாக நம்ம பாதத்தினுடைய அடியில் ஒரு ஜவ்வு இருக்குங்க. அதுக்கு பேர் பிளான்டர் ஃபேசியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கலாக. அந்த ஜவ்வு பார்த்திங்கன்னா அடிபட்டுரும், இல்லை ஸ்ரிங்க் ஆகிடும், இல்லை சுருங்கிடும், இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா நமக்கு இந்த கால் வலி ஏற்படுது. இது ஒரு ரீசன். அப்புறம் 2வது விஷயம் என்னென்னாங்க, இந்த கால் பகுதியில் இருக்கிற நர்வ்ஸ், நரம்புகள் ஒரு டைட் ஆகிடுது. அந்த பிளட் ஃப்ளோ சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுது, இல்லை அந்த பிளட் ஃப்ளோ அக்குமுலேஷன் ஆகிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையிலும் நமக்கு கால் வலி வரும். 3வது விஷயம், நம்ம போன், நம்ம பாதத்தை தாங்குகிற போன் ஒன்று இருக்குங்க, ஹீல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கலாக பார்த்திங்கன்னா கால்கேனியம் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போன் பார்த்திங்கன்னா நம்ம பாதத்தின் அடியில் அந்த பேக் சைடு இருக்கும். அதுதான் நம்ம டோட்டல் வெயிட்டை தாங்கக்கூடிய அந்த போன், கால்கேனியம் போன்னு சொல்லுவாங்க. அந்த போன் ஒரு அடிபட்டுருது, இல்லை ஓவர் வெயிட் நமக்கு இருக்குங்கும்போது அதை தாங்க முடியலங்கும் பொழுது ஒரு ஸ்ரிங்கேஜ் ஆகுது. அப்படிங்கும் பொழுதும் நமக்கு இந்த கால் வலி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது. நிறைய வேலைகள் இருக்குது. ஸ்டாண்டிங், நிற்கிற நேரம் அதிகமாக இருந்தால் கால் வலி வரலாம். 5வது விஷயம் டயபெட்டிக்ஸ், சுகர் இருக்குதுன்னு வச்சிங்களேன். நம்ம ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் பொழுது பாத எரிச்சல் வரும். ஸோ அதுவும் ஒரு வகையான கால்வலி தான். அதுக்கப்புறம் நம்ம பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, பித்தம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போதும் கால் வலி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூ இருக்கும், மனப்பாஸ் இஷ்யூ, ப்ளஸ் அந்த பீரியட் இஷ்யூ, ப்ளஸ் ப்ரெக்னென்சி டைம்லலாம் பார்த்திங்கன்னா கால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா கால்சியம் அளவு அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, நமக்கு கால் வலி வரும். ஏன்னா அந்த கால்கேனியம் போன் பார்த்திங்கன்னா கால்சியம் கம்மியாச்சுனாலோ அதில் அதிகமாச்சுனாலே பெயின் வந்ததுன்னா கால் வலி நமக்கு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான வேலை, சடனாக அதிகமாக வேலை செய்கிறது, திடீர்னு காலையில் இருந்துச்சு வாக்கிங் நிறைய போகிறது, அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் லெக் பெயின் வரும். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை தொங்க போட்டுக்கிட்டே வேலை செய்கிறது, சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, காலை தொங்க போட்டுகிட்டே வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கால் வலி வரும். கொஞ்சம் காலை மடக்கி வச்சுட்டு வேலை செஞ்சிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மெயினாக பர்டிகுலராக லேடிஸ்க்கு இது நிறைய ஏற்படுங்க. செப்பல், ஹை ஹீல்ஸ் செப்பல் வருது. இந்த செப்பலோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா ஹை ஹீல்ஸ் போடுறது, நல்ல ஹார்டானது அந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு அந்த கால் வலி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. சரி சார், இதுலேருந்து எனக்கு சொல்யூஷன் வேணும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 சொல்யூஷன் சொல்கிறேங்க. இந்த 5ல் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த 5 சொல்யூஷன் பார்த்திங்கன்னா குதிக்கால், கணுக்கால், கெண்டைக்கால் ப்ளஸ் பாதை இரைச்சல். ஸோ இந்த 4லேயும் பெயின் ஏற்பட்டால் என்ன செயல்படுத்தலாங்கிறத சிறப்பாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. 2 பக்கெட் எடுத்துக்கங்க. ஒரு பக்கெட்டில் ஹாட் வாட்டர், 2வது பக்கெட்டில் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டருங்கும் போது ஐஸ் கட்டி நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் ஐஸ் க்யூப் நல்லா போட்டுருங்க. கால் நல்லா மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பக்கெட்டில் ஹாட் வாட்டர், அந்த சூடு நம்ம கால் தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ 2 பக்கெட் வச்சுக்கோங்க. என்ன நம்ம செய்யணுன்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஹாட் வாட்டரில் வைங்க.
இமீடியட்டாக ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அப்புறம் காலை எடுத்துகிட்டு கோல்டு வாட்டரில் வைங்க. ஸோ இதை சைமல்டேனியஸாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டருக்கு வாங்க, அதுக்கப்புறம் கோல்டு வாட்டருக்கு போங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம் 4 டைம் இந்த ப்ராசஸை செய்யுங்க. கடைசியாக நீங்கள் முடிக்க வேண்டியது கோல்டு வாட்டரில் வந்து கால் எடுத்து தொடச்சி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமீடியட் ரிலீஃப். கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, பஸ்ஸில் போயிட்டு வந்து ஆட்டோவில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது, வாக் பண்ணேன் அப்படின்னா வீட்டில் வந்தோன்னா ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இமீடியட் ரிலீஃப். ஒரு 3 நாள் 7 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா கால் வலியே நமக்கு இருக்காது. குதிக்கால் வலி, கணுக்கால் வலி, கெண்டைக்கால் வலி, பாத எரிச்சல் 100% கிளியர் ஆகும். செயல்படுத்தி பாருங்கள். 2வது டெக்னிக், நம்ம முன்னோர்கள் நிறைய பயன்படுத்தினது இந்த வெற்றிலை டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு இருக்கு இல்லைங்க, அந்த வெத்தலை கிடச்சிதுன்னா ஒன்று எடுத்துக்கங்க. என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 2 பொருள் தான் நமக்கு தேவை. கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு சிட்டிகை போதுங்க. வெத்தலை எடுத்துக்கங்க, நல்லா தொடச்சிக்கங்க, அந்த காம்பு கிள்ளிடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை கசகசா போட்டுக்கங்க. வெந்தயம் சும்மா ஒரு 10 நம்பர் இருந்தால் போதும். சீரகம் ஒரு 10 நம்பர் இருந்தால் போதும். நல்லா மடித்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் சாப்பிட்ருங்க. ஜஸ்ட் 7 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கால் வலி, இந்த கெண்டைக்கால் வலி, பாத எரிச்சல் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 6 நாள் 7 நாள் தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. செயல்படுத்தி பாருங்கள். இந்த வெத்தலை டெக்னிக்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்ன சார், கசகசா எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இது ஆங்கிலத்தில் பப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, காப்பர் இருக்குது, ஜிங்க் இருக்குது. அதில் இருக்கிற மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நம்ம நர்வ்ஸோட எஃபிஷியன்சியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி அந்த கால்சியம், காப்பர், ஜிங்க் பார்த்தீங்கன்னா போனோட ஸ்ட்ரென்த்தை வந்து சூப்பராக செயல்படுத்தும். இந்த கால் வலி, மூட்டு வலியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனையும் 100% கிளியர் பண்ணும். அது இல்லாமல் இந்த கசகசாவில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் நிறையா இருக்கிறதுனால பெயினை வந்து சூப்பராக ரிலீஃப் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெந்தயம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னாங்க, நம்ம கால் வலி, உடம்பு வலி, கை வலி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய லினோலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்குது. அதனால தான் இந்த வெந்தயத்தை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், இந்த வெத்தலை போடும்பொழுது. அப்புறம் இந்த சீரகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. சீர் ப்ளஸ் அகம் நம்ம உடம்பை சீராக வச்சுக்கும், ரத்த ஓட்டத்தை ரொம்ப சரியாக வச்சுக்கும். அதனால் இந்த சீரகமும் நம்ம பயன்படுத்துகிறோம். சும்மா கசகசா ஒரு சிட்டிகை போட்டுக்குங்க. ஒரு சிட்டிகைன்னா இவ்வளோ தான். வெந்தயம் ஒரு 10 பீஸ் போட்டுக்குங்க. சீரகம் ஒரு 10 போட்டுக்குங்க. மடித்து சாப்பிட்றலாம். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வரும். 3வது விஷயம், சும்மா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கங்க, கொத்தமல்லி எடுத்துக்கங்க, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க, கல் உப்பு சும்மா 2 உப்பு 3 உப்பு எடுத்துக்கலாம், ப்ளஸ் மிளகு ஒரு 3 மிளகு எடுத்துக்கலாங்க. இது எப்படி செயல்படுத்தலாம்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. அதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க, கல் உப்பும் 2 போட்டுக்குங்க, மிளகும் ஒரு 3 மிளகு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இதுவும் ஜஸ்ட்டு 7 டேஸ்க்கு காலையில் நீங்கள் குடிச்சு பாருங்கள். சூப்பராக ஒரே வாரத்தில் கால்வலி, கெண்டைக்கால் வலி, பாத எரிச்சல் 100% கிளியர் ஆகிடும். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, ப்ளஸ் பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் அளவு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதை சமப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கருவேப்பிலைக்கும் கொத்தமல்லிக்கு இருக்குது. அதேமாதிரி சீரகம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிளட் ஃப்ளோவை சூப்பராக செயல்படுத்தும். கல் உப்பு, மெக்னீஷியம் இருக்குது, நம்ம உடலில் உள்ள கழிவுகளை கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. மிளகு, பெப்பர், பைப்பரின் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால உடல் வலியை, நம்ம நர்வ்ஸை சூப்பராக செயல்படுத்தக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். 4வது விஷயம், வாழைக்கான்னு சொன்ன உடனே எல்லாருமே வாயும்பிங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அரை வாழைக்காய் எடுத்துக்கங்க, தோல் லைட்டாக சீவிடுங்க, கேரட் துருவல் பண்ணுற மாதிரி துருவல் பண்ணிடுங்க, உப்பு, மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஜஸ்ட்டு தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 3 நாள் இல்லை ஒரு 5 நாள் கூட செயல்படுத்தலாம். கண்டினியூஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு 5 நாள்னு சொல்லி எவ்ரி மாதம் இதை ஒரு ப்ராக்டிஸாகவே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த கால்வலி, கைவலி வராமல் இருக்கிறதுக்கு சூப்பராக செயல்படுத்தும். சார் வாழைக்காய் கொஞ்சம் நாக்கு கரையாயிடுமே, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. கொஞ்சம் இந்த டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், தேன் யூஸ் பண்ணலாம். சிறப்பாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வரும். இந்த வாழைக்காய் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்து, நர்வ்ஸ் எஃபிஷியன்சியை, பெயின் ரிலீஃபை 100% சொல்யூஷன் கொடுக்கும். 5வது சும்மா ஒரு 5 பொருள் நான் சொல்கிறேங்க, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். கிராம்பு நம்ம வீட்டிலேயே இருக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 1 ஸ்பூன் இருந்தால் போதும். அதேமாதிரி சின்ன வெங்காயம்
ஸ்மால் ஆனியன் 3லேருந்து 4 பீஸ் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5லேருந்து 7 பல் இல்லை 10 பல் பூண்டு, தோல் உரிக்க வேண்டியதில்லை, அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில், நாட்டு மருந்து கடையில் இருக்கும், அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னாங்க, ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கிங்க. இரும்பு வடை சட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அந்த மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெயை நீங்கள் உள்ளே ஊற்றிக்கிங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கிங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனவுடனே என்ன பண்ணுறீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா தட்டிக்குங்க. தட்டினதை போட்டுக்குங்க. நல்லா வருங்க. ரொம்ப ட்ரை ஆகணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக வறுத்துருங்க. வறுக்கும் பொழுதே கிராம்பு அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. அப்புறம் மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஃபில்டர் பண்ண வேணாங்க. ஒரு 1 ஹவர் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. டோட்டலாக அந்த சின்ன வெங்காயம், அந்த பூண்டு, அந்த கிராம்போட, மஞ்சளோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பயன்படுத்தலாம்னா, எப்போ பயன்படுத்துகிறீங்களோ அப்போ மைல்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடு நம்ம பாதம் ஏற்றுக்கிற அளவுக்கு எங்கெங்கே பெயின் இருக்கோ தோள்பட்டை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல ஆயிலை ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணலாம், ஒரு தடவை பண்ணலாம், இல்லை நைட் படுக்கும்போது பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் வரும். செயல்படுத்தி பாருங்கள். ஏன்னா அதில் கிராம்பு இருக்குது. கிராம்பில் என்ன இருக்குன்னா யூஜினால்ங்கிறதுனால நமக்கு பெயின் ரிலீஃபாக இருக்கும். சின்ன வெங்காயம் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நர்வ்ஸ் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். பூண்டு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு நர்வ்ஸையும் பிளட் சர்க்குலேஷனையும் சூப்பராக செயல்படுத்தும். ஏன்னா இதில் அலிசினும் சல்ஃபர் கண்டென்ட் இதில் இருக்குது. கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம பெயினை ரிலீஃப் பண்ணோம். மஞ்சள் நான் சொல்ல வேண்டியதில்லை, குறுக்குமீன் இருக்கிறதுனால சூப்பராக ஒரு பிளட் சர்க்குலேஷன் ப்ளஸ் பெயின் ரிலீஃப்க்கு அற்புதமாக செயல்படுத்தும். ஸோ இதை ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். டெய்லி நைட்டானா இல்லை காலையில் வீட்டில் இருக்கிறவங்க 2 நேரமும் பயன்படுத்தலாம். பயன்படுத்தினீங்கன்னா கால்வலினா கால்வலி மட்டும் இல்லைங்க, பாத எரிச்சல், நம்ம கணுக்கால் வலி, கெண்டைக்கால் வலி ப்ளஸ் நம்ம மூட்டு வலி எது இருந்தாலும் 100% கிளியர் ஆகும். செயல்படுத்துங்க. ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. இதை நீங்கள் பயன்படுத்திட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பக்கெட் எடுத்துங்க. அதில் ஹாட் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த சூடு நம்ம தாங்குற அளவுக்கு ஹாட் வாட்டர் விட்டுட்டு அதில் உப்பு ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. போட்டு அதில் லெமன் ஒரு பழம் புழிஞ்சு விட்டுக்குங்க. 2 காலையும் நல்லா டிப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். அடுத்த 10 நிமிஷத்தில் கால்வலி நமக்கு இருக்கவே இருக்காது. செயல்படுத்தி பாருங்கள். ஓகேங்களா? பாத எரிச்சலாக இருக்கட்டும், பாத குடைச்சலாகட்டும், கெண்டைக்கால் வலி ஆகட்டும், மூட்டு வலி ஆகட்டும், 100% அப்படியே கிளியர் ஆகிடும். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். 100% இந்த 5 வழிமுறைகளுக்கு செலவெல்லாம் அதிகம் ஆகாதுங்க. நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.